அப்ப வேற வழியே இல்லாம நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கும். அங்க போய் தான் அது முடியும். அப்ப அதையும் சேர்த்து சொல்லி போடுறேன். அவரை நான் காதலிக்கல, உங்களதையும் காதலிக்கிறேங்கிற உண்மைய சொல்லி போடுறேன். இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அன்பு. ஆனந்தி, இதெல்லாம் நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. மகேஷ் சார் அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ உண்மையை சொல்லி அவர் உடஞ்சு போய் நிற்கும் போது அவசரப்பட்டுட்டோமோன்னு வருத்தப்படுவோம். வேணாம் ஆனந்தி, வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல சொல்லிக்கலாம். எனக்காக நீ நாளைக்கு வராம அது மட்டும் பண்ண போதும். ஏன் அன்பு மகேஷ் சார் இதை ஏத்துக்க மாட்டார்னு நீங்களா முடிவு பண்றீங்க? நம்ம காதலுக்கு ஆரம்பத்துல இருந்து அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயத்துக்கு உதவி பண்ணிருக்கிறாரு. உங்களதே நான் விரும்புறேன்னு தெரிஞ்சா அவரை விட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை சொல்லாம மூடி மறைச்சு பெருசாக்கிறதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை எதிர்த்து சமாளிக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் நான் இந்த பிறந்த நாளைக்கு வராம இருந்துட்டா மகேஷ் சார் என்னைய மறந்துடுவாரா? இல்ல இந்த பிரச்சனை முடிய போதா? இல்ல அன்பு, என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட அவர் சொல்லித்தே ஆவாரு. நான் முடியாதுன்னு சொல்லிதே ஆகணும். வேற வழி இல்ல அன்பு, புரிஞ்சுக்கோங்க. ஆனந்தி ஆனந்தி, அதே தான் நானும் சொல்றேன். என்னைக்கு சார் சொன்னாலும் நீ அதை மறுக்க தான் போற. ஆனா அது நாளைக்கே நடந்தா பெரிய சிக்கலாயிடும். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எனக்காக வராத ஆனந்தி. இல்ல அன்பு, மகேஷ் சார் மேல எனக்கு மரியாதை மட்டும்தான் இருக்குதுன்னு தெளிவா புரிய வைக்க இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது.